சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். எங்க கூட அனுவையும் கூட்டு போறோம். சொல்லுங்க. தாராளமா கூட்டு போங்க. அனுதான் ஒரு தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அனு மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு கடுகளவு கூட கலங்கம் வரல. அனு ப்ரூவ்ட் ஷீ இஸ் இன்னசென்ட். அதெல்லாம் கரெக்ட். அப்ப இதெல்லாம் யார் பண்ணது? அது இப்ப வேணாம். அனு தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சுல, அது போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். அது எப்படி சார் போதும்? உங்க ஆபீஸ்ல திடீர்னு 2 பேர் எங்க வீட்டுக்கு வந்து ஃபைல் இருக்கான்னு சோதனை போடுறாங்க. எங்களை அசிங்கமா பேசிட்டு போறாங்க. நினைச்சா எனக்கும் புஷ்பாக்கும் இப்ப கூட அடிவயிறு பத்திக்கிட்டே எரியுது சார். தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க சார். அது இங்க ஆபீஸ் செஞ்ச தப்பு. அதுக்கு முழுக்க முழுக்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் சார் இப்படி எல்லாம் நடந்தது? யார் சார் காரணம்? பகத்துட்டனும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ ரிலாக்ஸ்டா இரு. தட்ஸ் இட். நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நாங்க எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் கைமாறு பண்ண முடியாது சார். அவ்வளவு கிரேட் நீங்க. எவ்வளவு சின்ன மனுஷங்க நாங்க. எங்க கூட வந்து எங்க வீட்டுல தங்கி நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் நாங்க மறுபடியும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தோணுது சார். இப்போ ஓகே, அவளும் தப்பு பண்ணலன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தோடய நாங்க இங்கேருந்து கிளம்பிடுவோம் சார். போதும், அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அவ தலையில எழுதியிருக்கபடி அவ படிப்புக்கும் அவ தகுதிக்கும் வேற எங்க ஒரு வேலை அமையுதோ அங்கேயே அவ வேலை பார்க்கட்டும் சார். போதுமா, போதும். எங்க கஷ்டத்தை தீக்கிறேன்னு நீ இந்த ஆபீஸ்ல வந்து படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல. அனுமா, பார்க்க முடியல சார். எல்லாம் சரியான பின்னாடி, எங்க சைட்ல இருந்து நான் அப்பாலஜி லெட்டர் கொடுக்க சொன்ன பின்னாடி ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? சார், தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை சங்கடப்படுத்தணுங்கிறதோ இல்ல உங்க மேல ஏதாவது குறை சொல்லணுங்கிறதோ என் நோக்கமே இல்லை. என் பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் வரக்கூடாதுன்றதுதான். நீங்க பெரிய மனுஷன், புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேற வழி இல்லை. இந்த ஆபீஸுக்கும் அணுவுக்குமான சம்பந்தம் இனியோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க சார். சார், நான் ஒரு சாதாரண துணிக்கடையில் வேலை செய்யறவன் சார். இவ்வளவு பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்றவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. கூட குறைவோ இல்லை ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அனுமா, உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை வச்சுதான் சார்கிட்ட இப்ப நான் அந்த முடிவை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் 4 பேருக்கு முன்னால நீ எப்பவுமே என்ன தலை குனி வைக்க மாட்டேன்னு. அந்த நம்பிக்கை தான் சார். இனிமே எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ற கஷ்டம் உங்களுக்கு வரவே வராது சார். அந்த தேவையும் இருக்காது. இதுவரைக்கும் நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கணும் சார். வரோம் சார். என்ன சூர்யா, அனு ரிசைன் பண்ணிட்டு போறாளாம். என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம் இப்போ வந்து கேட்டா? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே பங்கஜ். இப்படி நடக்கணும் தானே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. அப்புறம் என்ன இப்போ வந்து அனு ரிசைன் பண்ணிட்டாளான்னு கேக்குற? தயவு செஞ்சு என்ன தனியா விட பங்கஜ். மாறி மாறி என்ன கொல்லாதீங்க. நீங்க எதிர்பார்த்தது நடந்தாச்சுல்ல, போய் பார்ட்டி பண்ணுங்க.
கெட் அவுட். நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. நான் அப்புறமா பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். லீவ் மீரா. ஐ நீட் சம் ஸ்பேஸ். லீவ் மீ அலோன். சார், நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் சார் வந்திருக்கேன். I know what my mistake is. I'm so sorry, sir. சாரி. இப்ப எதுக்கு சாரி கேக்குற மீரா? இந்த சாரியால நீ செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? தெரியாம செஞ்சிட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ரெடிகுலஸ். சாரியா சாரி. நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு முன்னாடி நீ 1000 தடவை சாரி கேட்டாலும் அது ஈக்குவல் ஆகாது மீரா. இத்தனை வருஷமா நான் உண்மையில வச்சிருந்த அத்தனை நம்பிக்கையும் ஒரு நொடியில நீ சதைச்சிட்ட. நம்ம என்ன செய்யறோம், அதனால அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிற அறிவு உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி என் முன்னாடி வந்து நிக்கிற தைரியம் உனக்கு வந்திருக்காது. ஏதாவது சொல்லி என் மனசை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தா ஐ வார்ன் யூ மீரா, கெட் லாஸ்ட். ஒரு நொடி கூட என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. கெட் லாஸ்ட். நீ இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்தா நம்ம குடும்பத்துல இத்தனை பிரச்சனையே. இதுக்கு முன்னால ஏதாவது பிரச்சனை இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா புது வேலைக்கு போற வழியை பாரு. ஆமா அனு, இனிமே போற ஆபீஸ்ல எந்த பிரச்சனையுமே வரவே வராது. அப்படியே தினம் தினம் பூவை தூவி அப்படியே வாழ்த்திக்கிட்டே இருக்க போறாங்க. அப்பா, இப்படி திடீர்னு வேலையை விட்டு நின்னா சூர்யா சார் என்ன நினைச்சுப்பாரோ என்னவோ. என்ன நினைச்சுக்குவாரு? இல்ல என்ன நினைச்சுக்குவாருன்னு கேக்குறேன். உன் மேல கோவப்படுவாரா? இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மேலயும் கோவப்படுவாரா? கோவப்பட்டு போகட்டும். எல்லாம் 2 நாளைக்கு தான் ஆனும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. இத பாரு, அவர் பெரிய பணக்காரரு. அவர் உலகம் பெருசு, நாம ஏழை. நம்ம உலகம் ரொம்ப சிறுசு. 2 நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒன்னையும் ஞாபகம் இருக்காது, என்னையும் ஞாபகம் இருக்காது, இந்த காலனையும் ஞாபகம் இருக்காது, ஒன்னும் ஞாபகம் இருக்காது. அதை ஞாபகத்துல வச்சுக்க. அது இல்லப்பா. என்ன அது இல்லப்பா? இத பாரு, ஸ்ட்ரிக்டா சொல்றேன். இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சூர்யா ஆபீஸ், டென்ஷன், வேலை, இது எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து தூக்கி எறிஞ்சிடு. உன் தகுதிக்கும் திறமைக்கும் குவாலிபிகேஷனுக்கும் எந்த வேலை ஏத்ததோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணு. கிடைச்சா அந்த வேலையை போய் பாரு. அதுதான் கடைசி வரைக்கும் நமக்கு நிலைக்கும் சொல்லிட்டேன். ஐயோ, என்னப்பா இப்படி திடீர்னு? அனு, வாயை மூடிட்டு வா. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அனு, இப்ப நீ என்ன பேசினாலும் அத்தான் வீம்பாதான் எடுத்து பாரு. பேசாம இரு. எப்படா ஆபீஸ்க்கு வருவேன்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா உங்க கூட சரியாவே பேச முடியல. என்னைக்காச்சும் பேச முடியுமா சார்? இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சூர்யா ஆபீஸ், டென்ஷன், வேலை, இது எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து தூக்கி எறிஞ்சிடு. அப்பா சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இனிமே நான் சூர்யா சார் கூட பேசவே கூடாதா? ஒருவேளை சாரே கால் பண்ணா என்ன பண்றது? சார் கூட பேசினா அப்பா தப்பா நினைப்பாரோ? ஆனா சார் இனிமே கால் பண்ணுவாரா? அப்பா இப்படி கோவமா சொல்லும் போது எனக்கு என்ன வழி? ஆனா இதையெல்லாம் சூர்யா சார் யோசிச்சு பாப்பாரா? பிள்ளையாரப்பா, எனக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா?
சூர்யா ஏன் இப்படி டல்லா இருக்கான்? இல்லம்மா, எப்பவும் ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனை தான், வேற ஒண்ணும் இல்ல. அது எப்பவும் உள்ள பிரச்சனை தானே. இன்னைக்கு மட்டும் ஏன் இவன் இவ்வளவு டல்லா இருக்கான்? அவன் முகமே சரியில்லை பங்கஜ். என்ன பார்த்து பேச மாட்டியா பங்கஜ்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? சூர்யாவால தனிமைய தாங்கிக்க முடியலப்பா. அவனுக்கு ஒரு துணை வேணும். உன்னை விட சூர்யாவை புரிஞ்சுக்கிட்டவங்க வேற யாரும் கிடையாது. நீதான் அவங்கிட்ட எடுத்து சொல்லி அவனை ஒத்துக்க வைக்கணும். இந்த விஷயம் எல்லாரையும் விட உனக்கு தான் முதல்ல புரியணும். ஆனா நீ தான் எனக்கு எதிரா முதல் ஆளா வந்து நிக்கிற. பதில் சொல்லு பங்கஜ். சூர்யாவுக்காக, சூர்யாவுடைய சந்தோஷத்துக்காக, இந்த குடும்பத்தோட நிம்மதிக்காக இத நீ பண்ணுவியா? அம்மா. எனக்காகவாவது செய் பங்கஜ். ம். சூர்யா மேலதான் இருக்கான். போ, போய் இப்பவே பேசு போ. இல்லம்மா, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பேசுறேன். ஒருவேளை தப்பு என் மேலதானா? சூர்யாவோட சந்தோஷத்துக்கும் மன நிம்மதிக்கும் குறுக்க நிக்கிறது நான் தானா? யோசிக்காது பங்கஜ். உன்னை விட்டா மனசு விட்டு பேசுறதுக்கு சூர்யாவுக்கு வேற யாரு இருக்கா? நான் நிச்சயம் பேசுறேம்மா. நான் வரேம்மா. ம். உங்க பொண்ணு அனுவ சூரிய பிரகாஷ் ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாமே. ஹலோ, அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சார். நம்ம காலனி முழுக்க இதே தான் சார் பேச்சு. ஆனா அந்த விஷயத்தை நான் நம்பல சார். இந்த காலனி ஜனங்க இருக்காங்களே, அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க சார். நாம இந்த மாதிரி எவ்வளவு பார்த்திருக்கோம். அணுவையாவது சூரிய பிரகாஷ் வீட்டுக்கு அனுப்புறதாவது அவ திறமை என்ன, அறிவு என்ன? நீ வம்புக்கு தானே அலையிற? என் வாயிலிருந்தே கேட்டுக்க. அணுவெல்லாம் யாரும் வேலையை விட்டு தூக்கல, அவதான் வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா. ஏன்னா எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணை இதெல்லாம் ரொம்ப சூப்பர் சார், சூப்பர். அப்படிதான் இருக்கணும். ஆமா சார், அந்த டெண்டர் விஷயம் என்னாச்சு? அணு ஆபீஸ்லயே அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆபீஸ்ல அப்பாலஜி லெட்டரும் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த லெட்டரையும் கொண்டு வந்து காமிக்கிறேன், இல்ல உன் வீட்டு சேவத்துல ஒட்டி வைக்கிறேன், அப்பப்ப பாத்துக்க. டிசைடே பண்ணிட்டியாடி இந்த வேலையை விடுறதுன்னு? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஆனா உனக்கு ஒர்க் கிடைச்சதானோ? இன்னைக்கும் காலேஜ்ல எத்தனை பேர் இதை சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். அனு, அப்படிப்பட்ட வேலையை போய் விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பாவா சூர்யா சாரான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் ரம்யா? எனக்கு 2 பேருமே வேணும். அப்பாவோட மரியாதையும் முக்கியம், வேலையும் முக்கியம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சாய்ஸே எனக்கு இல்லையே. இத பத்தி யோசிச்சு யோசிச்சு என் தலையை வெடிச்சிடும். இந்த வேலை வேண்டானா வேற வேலைக்கு போ. எப்பவும் போல சூரிய சார் கிட்ட பேசு, பழகு, ப்ராப்ளம் சால்வ். இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல, விடு. கோவப்படாத அனு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இல்ல ரம்யா, நான் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். அந்த ஆபீஸ் பக்கமே போக வேண்டாம்னு சொல்ற அப்பா கிட்ட போய் நான் சூர்யா சார் காதலிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கு வராடே. ஒத்துக்கிறது இருக்கட்டும், அட்லீஸ்ட் நம்பவாது செய்வாரா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ரம்யா. ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல்ல சிக்கிக்கிட்டேன்னு மட்டும் நல்லா புரியுது. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல. எல்லா காதலுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துதான் முடிவு வரும். ஆனா என் காதலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நான் எவ்வளவு பெரிய அன்லக்கின்னு பாத்தியா? என்னடி நீ என்னென்னமோ சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி. நீ வேற எதையாவது யோசிச்சு உன்னையே குழப்பிக்காத.
நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். பாத்தியா சூர்யா, மல்லிகை செடி எப்படி மொட்டு விட்டுருக்குன்னு? பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன சூர்யா, இத பார்த்த உடனே உனக்கு சந்தோஷம் வரல? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? யார் நட்டாலும் பூச்செடி பூக்காதுப்பா. மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம வெள்ளை மனசோடு இருக்கிறவங்க வச்சாதான் அது பூக்குன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இப்போ அதுதான் என் ஞாபகத்துக்கு வருது. யார்ப்பா கொடுத்தாங்க இந்த மல்லிகை செடிய? உனக்கு எத்தனையோ கிளைண்ட்ஸ், இதை யார் கொடுத்தாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சூர்யா, உனக்கு இத கிஃப்டா கொடுத்தவங்களோட மனசு நிச்சயம் ரொம்ப நல்ல மனசாதான்ப்பா இருக்கணும். நிஜம்தாம்மா நீங்க சொன்னது. வாப்பா பங்கஜ், என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? ஆபீஸ்ல சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சுமா, அதான். சரிப்பா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி அனுப்புறேன். சரிங்கம்மா. பங்கஜ், மல்லிகை செடி எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாத்தியா? யாருப்பா கொடுத்தாங்க இந்த கிஃப்ட? உனக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு கிளைண்ட்மா, ஆனா யாருன்னு ஞாபகம் இல்ல. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. இந்த மோதிரத்தை நீயே வச்சுக்கோ. என் அணு தங்கம் தான் நீயே ஒத்துக்கிற வரைக்கும், உன் வாயால நீயே வந்து சொல்ற வரைக்கும் இதை என்கிட்ட தர வேண்டாம். புடி. இனிமேல் இந்த மோதிரத்தை வச்சுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல சூர்யா. இந்தா. ஏன் சைலண்ட் ஆயிட்ட சூர்யா? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஏன் இல்லாம நிறைய இருக்கு. ஆனா நான் சொல்றது இங்க யாருக்கும் தேவையே இல்லை. அதான் நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நடந்தாச்சு. அது இல்ல சூர்யா. உங்க சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண பார்ட்டி வச்சு கொண்டாட சொன்னனே, பார்ட்டி எப்படி இருந்தது பங்கஜ்? சூர்யா, அதான் கொடுத்தாச்சுல, கிளம்பு. என்னாச்சுமா? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இவ்ளோ நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருந்தோம், ஏன் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு கேட்டா என்னப்பா சொல்றது? இந்த பாரு, இல்லாததெல்லாம் இட்டு கட்டி சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. என்ன நடந்ததோ அந்த உண்மையை மட்டும் சொன்னா அது போதும், அவ்வளவுதான். நம்ம பொண்ணு தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த இன்டர்வியூல எல்லாரும் நம்பணும்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகமா தெரியலையா? அனு சொல்ற வரைக்கும் அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. இல்ல பூர்ணி, உண்மைக்குன்னு எனக்கும் ஒரு சக்தி உண்டு, அத நம்புறது தான் நல்லது. அதான் ஆபீஸ்ல அப்பாலஜி லெட்டர் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அத காட்டிட்டு போறோம், அவ்வளவுதானே. அத நீ எங்க வாங்க விட்ட சுப்பு? அனு கைய பிடிச்சு ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஹீரோ மாதிரி நடந்து வந்தியே. இப்ப லெட்டர் காட்டுனா எங்க இருந்து காட்டுறது? லெட்டர் என்ன காத்துல பறந்து வருமா? நான் இன்னும் ரிலீவிங் லெட்டரே வாங்கலப்பா. ப்ராப்பரா ரிலீவிங் லெட்டர் வாங்காத வரைக்கும் நான் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்ப்ளாயி தான்ப்பா. இன்னும் 2 இட்லி வைக்கவா? இல்ல போதும்க்கா. அனு, நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ப்ராப்பரா ரிலீவ் ஆயிடு. அதுதான் நல்லது. அடுத்த இன்டர்வியூ பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அத்தா, அவ சொல்றது கரெக்ட் தான். ரிலீவிங் லெட்டர் வாங்காம இன்டர்வியூக்கு போனா அவங்க கேக்குற கேள்விக்கு அவ என்ன பதில் சொல்வா? நல்ல வேலை பூர்ணி, இத நீ சொன்ன. இதே நான் சொல்லியிருந்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது புஷ்பான்னு என் வாய் அடைச்சிருப்பாரு உன்னொத்தான். அப்பா, நாளைக்கே போய் ரிலீவிங் லெட்டரை வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. இதெல்லாம் முன்னாடியே நீ என்கிட்ட சொல்ல வேண்டாமா அனுமா? எங்க நீ சொல்ல விட்ட சுப்பு? உன் புடவை கடை மாதிரியா அனுவோட ஆபீஸ்னு உனக்கு மனசுல ஒரு நினைப்பு. அதான் ஒரே நொடியில வேலை வேணான்னு அவளை நீ கூட்டிட்டு வந்த. பாவம் என் பொண்ணு, இப்ப இன்டர்வியூன்னு ஆபீஸா ஏறி இறங்கணும். இதெல்லாம் தேவையா?
எல்லாம் நாமளா இழுத்து விட்டது தானே. இத பாரு புஷ்பா, அதையே சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. இதை விட நல்ல வேலை அணுக்கு கிடைக்கும். அனுமா, நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணுமோ அதையெல்லாம் ஒரேடியா முடிச்சுட்டு வந்துரு. சரிப்பா. அப்புறம் அனு, முக்கியமான விஷயம், ஆபீஸ்ல யாராவது பேசினாங்கன்னா, யாரும் பேச மாட்டாங்க, அப்படி ஒருவேளை ஏதாவது தவறா பேசினாங்கன்னா தலைய தொங்க போட்டு வந்துடாத. தலைய நிமித்தி அவங்க மூஞ்சிக்கு நேரா பார்த்து என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வரணும். சரியா? சரிப்பா. அப்படியே யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா உங்க அப்பா போன் நம்பரை கொடுத்துட்டு வாடி, மறந்துடாத. அவரே எல்லாருக்கும் பதில் சொல்லிடுவாரு. அனு எப்போ வருவான்னு காத்திருக்கீங்களா? அனு மாதிரி ஒருத்தக்கிட்ட சேரணுங்கிறதுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் தப்பு இல்ல. அணுவும் உன்ன மாதிரி தான், ரொம்ப மென்மையான மனசு, மல்லிகை முட்டு மாதிரி புன்னகை, கலங்கமே இல்லாத வெள்ளை உள்ளம், மற்றவங்களுக்காக மலர்ந்து சிரிக்கிற மேன்மையான குணம். மொத்தத்துல அவளே ஒரு மல்லிகை பூதான். ஒரு இடத்துக்கு போனா அந்த இடம் முழுக்க தான் வாசத்தை பரப்புற அழகு. சூரிய பிரகாஷ் இப்படி பூவோடு பேசுவான்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. தனியா பேசுறவங்கள பார்த்து கிண்டலா சிரிச்சுக்கிட்டே போவேன். ஆனா இப்போ என்ன பார்த்து எத்தனை பேர் சிரிச்சுட்டு போறாங்களோ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இத்தனை நாள் பிசினஸ்ல ஜெயிக்கணுங்கிற விடாமுயற்சி மட்டும்தான் எனக்கு முக்கியமா பட்டது. ஆனா என்னைக்கு அணுவை பார்த்தேனோ, பிசினஸையும் தாண்டி வாழ்க்கை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். காதல் எத்தனை அழகான ஒரு வார்த்தை. உன்கிட்ட இது எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிட்டேன், ஆனா அணுகிட்ட எப்படி சொல்ல போறேன்? என்னால முடியாத விஷயமே கிடையாதுன்னு ரொம்ப ஹெட் வெயிட்டோட நெஞ்ச தூக்கிட்டு நடந்திருக்க. ஆனா ஒரு பொண்ணு முன்னாடி நின்னு தான் லவ்வ சொல்றது இருக்கே, ஒவ்வொரு ஆம்பளையும் ஒரு தடவையாவது தடுமாறுற கணம் இதுதான். என் மனசுல, என் மூச்சுல, ஒவ்வொரு அணுவிலையும் அணுதான் இருக்கா. ஆனா இதை எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறது? இன்னைக்கு என் வயசெல்லாம் குறைஞ்சு போய் ஒரு சின்ன பையன் மாதிரி ஃபீல் பண்றேன். சார், சாரி சார், லேட் ஆயிடுச்சு. நோனும் நான் தான் சீக்கிரமா வந்துட்டேன். எனக்கு அட்வைஸ் பண்றதுக்காகவே சீக்கிரம் வந்துட்டீங்களா சார்? அனு, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இஸ் இட்? அது அனு, இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சார் ஒரு நிமிஷம். இத்தனை நாள் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசிடுறேன் சார். நீங்க என்ன சொல்லணும்னு என்ன இங்க வர சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அப்படியா? ஆமா சார். இத நீங்க இதுக்கு முன்னாடி எப்போ சொல்லிருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேனே என்னவோ. ஆனா இப்போ அது சரியான நேரம் சார். நீங்க சொல்றதுதான் சார் யதார்த்தம். ஒரு நிமிஷம் சார். உன் தைரியத்தை பாராட்டணும். உன் மனசு எனக்கு புரியுது. நான் சொல்ல வந்தத நீயே சொல்லணும்னு ஆசைப்படுற. உன் எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது. அந்த படபடப்புல தான் உன் கண்ணில் கண்ணீர் எட்டி பார்க்குது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அனு. இந்த நாள் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். உன்னால முடியலன்னா நானே சொல்லவா? இல்ல சார், நானே சொல்லிடுறேன். அப்பா அம்மா பேச்ச கேளு. உன் பொறுப்பை கரெக்டா நிறைவேத்து. அப்பா அம்மாக்கு நல்ல பொண்ணாரு. இதானே? எனக்கு தெரியும் சார், எப்பவும் நீங்க அப்பா அம்மா பக்கம் நின்னுதான் பேசுவீங்கன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை
இப்படி பார்க்ல மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா சார்? அப்பவும் நீங்க இப்படிதான் சொன்னீங்க, அப்பா அம்மா பாத்திருக்கிற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு. என்ன கன்வின்ஸ் பண்ணீங்க. மறக்கக்கூடிய நாளா சார் அது? அன்னைக்கு நான் சொல்ல வந்ததே வேற, ஆனா நீங்க அதை கேட்க கூட தயாரா இல்ல. உங்க அப்பா அம்மா உனக்காக பாத்திருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். அனு, இப்போ அந்த கதையெல்லாம் வேண்டாம் சார். அனு சார் ப்ளீஸ், நான் சொல்லி முடிச்சிடுறேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஒரு மகளா என்னோட பொறுப்பு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவ சார். இப்படி ஒரு அப்பா அம்மா, உங்களை மாதிரி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி கூட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப லக்கி சார். ஈக்குவலி அன்லக்கியும் கூட சார். உங்களை இன்னைக்கு தடவை பார்த்தேனோ அன்னில இருந்து இப்ப வர ஒரு நாளைக்கு 100 தடவையாவது நினைச்சுப்பேன் சார். இதுக்கு பேரு என்ன சார் எனக்கு தெரியல. எல்லாருக்கும் உயிர் எழுத்த ஆனா என்னோட எழுத்து நீங்க தான் சார். எனக்கு எல்லாமே நீங்க தான் சார். மத்ததெல்லாம் அதுக்கு பின்னாடிதான். அனு, இதெல்லாம் இப்ப எதுக்கு? சாரி 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 சார். தேவையில்லாத விஷயத்த பேசுறேன்னு நீங்க கோவப்படுறது புரியுது சார். நீங்க சொல்ல வந்தது அப்பா அம்மா தான் எல்லாம், அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு தானே? எல்லாரையும் போல எனக்கும் எழுத்து இனிமே ஆதா சார். நிச்சயம் சரி பண்ணிக்கிறேன் சார். அப்பா அம்மாக்கு அப்புறம் தான் சார் எல்லாம். இது கூட உங்களுக்காக தான் சார். என்னைக்கும் உங்க வார்த்தையை மீற மாட்டேன் சார். உங்ககிட்ட இருந்து எவ்வளவோ கத்துக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு பாஸ், ஒரு ஃப்ரெண்ட், ஒரு வழிகாட்டி யாருமே கிடையாது சார். உங்க கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தவறு. ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிற வித்தியாசம் எல்லாம் இப்போதான் சார் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. நான் ரொம்ப சின்ன பொண்ணு சார். எவ்வளவு சின்ன பொண்ணுனா, நீங்க இருக்கிற உயரத்தை ரீச் பண்ணவே முடியாத அளவுக்கு சின்ன பொண்ணு. உங்க சாதனை, உங்க மரியாதை, உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்து கை தட்டலாமே ஒழிய பக்கத்துல சரிசமமா நிக்க ஆசைப்படக்கூடாது. உங்க பக்கத்துல நெருங்க நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்க இன்னும் உயர்ந்துகிட்டே போறீங்கன்றத புரிஞ்சுக்கவே எனக்கு இத்தனை நாள் ஆச்சுன்னா நான் எவ்வளவு பெரிய தத்தி சார். இவ்வளவு நாள் உங்க கூட இருந்ததே எனக்கு அவ்வளவு பெருமை சார். இன்னும் உங்க உயரத்துக்கு சமமா வரணும்னு ஆசைப்பட்டா அது எங்க அப்பா அம்மாவுக்கு அவமானத்தை தான் கொண்டு வரும்னு இப்போ எனக்கு புரியுது சார். எங்க அப்பா அம்மா பாவம் சார். அவங்க ஹர்ட் ஆனா என்னால தாங்கிக்கவே முடியாது. உங்ககிட்ட இருந்தோம், உங்க ஆபீஸ்ல இருந்தோம் தள்ளி இருக்கிறது தான் அவங்களுக்கு நிம்மதின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். உங்களுக்கும் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம உங்ககிட்ட இருந்து என்னென்னமோ எதிர்பார்த்து ஆசையா காத்திருந்தேன். ஆனா இப்ப தோணுது அப்படிலாம் நடக்காதது கூட ரொம்ப நல்லதுக்கு தானு. இதெல்லாம் நீங்க சொல்லி கேட்கிற சக்தி எனக்கு இல்ல. அதான் நானே சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே சார்? அனு, நான் எங்க அப்பா சொல்லுவாரு, உயர உயர பறந்தாலும் ஓர் குருவி பறந்தாகுமான்னு. நீங்க ராஜாளி சார். நாளா அனு தான் அப்பா அம்மா தான் முக்கியம்னு சொல்றப்போ இப்ப போய் காதல சொன்னா அது எவ்வளவு பெரிய சுயநலம். அனு என்னை பத்தி என்ன நினைப்பா? அப்ப இனிமே நம்ம பார்க்கவே போறது இல்லையா அனு? டெஸ்ட் பண்றீங்களா சார்? நீங்க நினைச்சதை எல்லாமே ஒண்ணு விடாம சொல்லிட்டேனா?
நீங்க கவலைப்படாதீங்க சார். இனிமே நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். ஏன்னா உங்க மேல மரியாதை இருக்கு. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை சதிக்கிற மாதிரி ஒரு நாளும் நான் நடந்துக்க மாட்டேன். வரேன் சார். குட் பை. அவ கண்ணுக்கு எதுவுமே தப்பாது. ஆத்தாவுக்கு வேண்டியத ஆத்தாவே எடுத்துக்குவா. அது பூஜையா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், இல்ல பிரார்த்தனையா இருக்கட்டும், அல்லது அவளுக்காகவே பூக்கிற பூவா இருக்கட்டும், ஆத்தாவே எடுத்துக்குவா. தேவிக்கு எது சேரணுமோ அது தானா அவளுக்கு போய் சேரும் தாயி. ஒவ்வொரு செடியிலையும் முதலா பூக்கிற பூ ஆத்தாவுக்கு சொந்தம். அது காலங்காலமா நடந்துகிட்டு வர நியதி. நாம அதை மாத்தலாமா? அவ சொத்த அவளுக்கே கொடுத்துருமா. ஆத்தாவுக்கு பூ தூவி கும்பிடு தாயி. ஆத்தா உன்னை கைவிட மாட்டா. எல்லாம் உன் மனசு போல நடக்கும் மகளே. நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. கடவுளே, ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டா யாராவது பதில் சொல்ல முடியுமா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. இது என்ன சோதனை சாமி? அப்பா சொல்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறது முக்கியமா, சூர்யா சார் முக்கியமானு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சூர்யா சார் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவரா ஒரு நாள் என் கண்ணை பார்த்து தன் காதல சொல்லுவாருன்னு நினைச்சா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இத விதின்னு சொல்றதா இல்ல என் துரதிருஷ்டம்னு சொல்றதா? என்னைக்கும் என்னால அப்பா பேச்சு மீறவே முடியாது. அதே மாதிரி சூர்யா சார் இடத்துல வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீதான் கடவுள் எனக்கு வழி காட்டணும். நான் கஷ்டம்னு முன்னாடி வந்து நின்னப்பெல்லாம் நீ என்னை கை விட்டதே இல்லை. இப்பவும் நான் உன்னதான் நம்பி இருக்கேன். காலையில கிஃப்ட் பாக்ஸ்ல மல்லிப்பூ, இப்போ கன் ஷாட். எனக்கு என்னமோ இது ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் இருக்கும்னு கெஸ் பண்றேன். வாட் யூ திங்க் சந்திரா? நீ எதை பத்தி சொல்ற மான்சி? அதான் உங்க அண்ணன் ஊரே அதர்ற மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அத பத்தி. அதுவா? அது அண்ணன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாருன்னா இந்த மாதிரி ஷூட் பண்ணுவாரு. இட்ஸ் குவைட் நார்மல் மான்சி. கன் ஷூட் குவைட் நார்மல்னு சொல்ற ஃபேமிலிக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? அக்கா
லெமன் ஜூஸ் வித் சால்ட். சந்திரா, ஐ திங்க் ப்ரோயின்லா ஏதோ ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போய் அவ ரெஃப்யூஸ் பண்ணிருக்கா. அதான் இவ்ளோ கோவம், கன் ஷாட் எல்லாம். உங்ககிட்ட இருந்தோம், உங்க ஆபீஸ்ல இருந்தோம் தள்ளி இருக்கிறது தான் அவங்களுக்கு நிம்மதின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். எவ்வளவு சுட்டாலும் என் கோவம் மட்டும் குறையவே மாட்டேங்குது பங்கஜ். ஏன் சூர்யா அப்படி என்ன கோவம்? யார் மேல உனக்கு இவ்வளவு கோவம்? வேற யார் மேலேயும் இருந்திருந்தா இவ்வளவு சுட்டத்துல என் கோவம் குறைஞ்சிருக்கும். ஆனா எனக்கு கோவம் ஏன் மேல அவ்வளவு சீக்கிரத்துல குறையாது பங்கஜ். நீ இப்படி இருக்கிறத எனக்கு பார்க்க சைக்கிள சூர்யா. நீ நார்மல் ஆகணும்னா, திரும்பவும் முகத்துல பழைய சிரிப்பு வரணும்னா அவ தான் வரணுமா? அனு திரும்ப வந்தா தான் இதெல்லாம் நடக்குமா? நீ அவளை நினைச்சியோ இல்லையோ, அவ உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கா தாயி. அவளே உன் வீடு தேடி வந்திருக்கா. அவ பிரசாதம் உன்னை தேடி வந்திருக்கு மகளே. அஷ்டமிய பத்தி நினைச்சு மனச குழப்பிக்காத மகளே. நல்ல செய்தி சீக்கிரமே வரப்போகுதுன்னு ஆத்தா சொல்றா. இந்தா புஷ்பா, இத உன் பொண்ணு கிட்ட கொடு. வா மகளே வா. எது யாருக்குன்னு எழுதியிருக்கோ அது அவங்களுக்கே வந்து சேரும். ஆத்தா என்ன எழுதி வச்சிருக்காளோ அதை யாராலும் மாத்த முடியாது. ஆத்தாவோட அன்பான பிரசாதம் உன் கைக்கு சேரணுங்கிறது விதிமா. இந்தா புடி. நல்லபடியா நடக்கும் மகளே. ஆத்தாவ நம்பு, அவ உனக்கு துணையா நிப்பா. நாளைக்கு அஷ்டமி மகளே, ஆத்தாவ மனசுல நினைச்சுக்கோ, அவ உன்னை பாத்துக்குவா. சீக்கிரமே இதுல மல்லிகை மலரட்டும். வரேன் சார். சந்தோஷமா என் மனசுல இருக்கிறதுல உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்தானோ, ஆனா நீ என்ன பேசவே விடல.
நீ இன்னைக்கு சொன்னது எல்லாம் பொய்யானோ, எல்லாம் பொய்யானோ. உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்ட என்னென்னமோ பேசிட்டு போயிட்ட. அப்படின்னா இனிமே நானும் நீயும் பார்க்கவே போறது இல்லையா? இல்லானோ சீக்கிரமே நீயும் நானும் பார்க்க தான் போறோம். அந்த விதி நம்மளை பார்க்க வைக்கும்னு நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். ஒரு நாள் முழுக்க பார்க்க கூடாதுன்னு நானும் நீயும் முடிவெடுத்தப்போ விதி எப்படி நம்மளை கோயில்ல வச்சு பார்க்க வச்சதோ அதே மாதிரி இப்பவும் நம்மளை பார்க்க வைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எது எப்படி நடந்தாலும் ஒண்ணு மட்டும் நிஜம். ஐ லவ் யூ அனு. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறானோ. என் காதல் போயினா நானும் நீயும் பாத்துக்கவே வேண்டாம். ஒருவேளை நானும் நீயும் பாத்துக்கிட்டா என் காதல் நிஜமானதுன்னு அர்த்தம். நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும்ன்றதுக்காக தான் நாங்க 2 பேரும் அவ்வளவு பண்ணோம். என்ன பண்ணீங்க 2 பேரும்? உனக்கு தெரியாம உன் மொபைல்ல இருந்து சூர்யா சருக்கு மெசேஜ் அனுப்புன. எங்க எப்ப மீட் பண்ணலான்னு நீ வர்றதுக்குள்ள அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டோம். போதுமா? ஏன்டி இப்படி பண்ண? அப்படின்னா சூர்யா சார் என்ன வர சொல்லலையா? என்ன பார்க்கணும்னு கூட அவருக்கு தோணலையா? அனு, போதும் உன் கற்பனை முதல்ல நிப்பாட்டு. உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா நீ மெசேஜ் அனுப்பின உடனே உன்னை பார்க்க வந்திருப்பாரா? உன்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் அவரு வந்திருப்பாரு. ஆனா நீதான் அவரை பேசவே விடல. தப்பு உன் மேலதான் அனு. ப்ளீஸ் ரம்யா, போதும். எனக்கு தெரியாம நீ அவருக்கு மெசேஜ் பண்ணது தப்பு. இதுல நீ என்ன தப்புன்னு சொல்றியா? இனிமே இந்த மாதிரி செய்யாத சம்பத் கிட்டே சொல்லுவே. ஏய் ஏய் அனு, காலையில இருந்து இப்படி வந்து நின்னுகிட்டே இருக்கா. பாக்க நல்லாவா இருக்கு? சுப்பு, இன்னைக்கு அஷ்டமி வர. ஓஹோ. அனு, இன்னைக்கு முடிஞ்சா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துறியாமா? ஆமா அனுமா, இன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. அப்புறம் அனு, அப்பா தெரிஞ்சோ தெரியாமலையோ உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். உன் மனசு படுற கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அதுலயும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இனிமே நீ அந்த ஆபீஸுக்கு போக வேணாம் பாரு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சூர்யா சார் மேலயும் எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது. அவரு பாவம் நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த ஆபீஸ் வேணாம் புஷ்பா. அது நான் சொல்றது சரிதானம்மா? இனிமே எதுக்குப்பா அதெல்லாம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? உனக்கு வேலை கிடைச்சப்போ நானும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அனுமா. அது வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சுயமரியாதை இல்லாத வேலையில நிச்சயமா நிம்மதி இருக்க வாய்ப்பே இல்லை. அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, லட்ச லட்சமா சம்பளம் கொடுத்தாலும் சரி, அது எல்லாத்தையும் விட ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை தான் முக்கியம். அதனாலதான் அந்த முடிவு எடுத்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத அனுமா. உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உனக்கு நிச்சயமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்படி ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கலன்னா விடு, நீ நிம்மதியா வீட்டுல இரு. அப்பா நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் சுப்பு. அவ வேலை தேடட்டும், கிடைச்சா போகட்டும். அதுக்கிடையில மாப்பிள்ளை தேடுவோம், அமைஞ்சா கல்யாணம் பண்ணி வைப்போம். இதுல எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சுப்பு.